ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மல்லிகைப்பூ, குண்டு மல்லி அண்டு ரோஸ் மல்லி எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தளிர் விட்டு இது செம்பருத்தி, அத்திப்பூ, அத்திப்பழம், செரி ஃப்ரூட்ஸ், அந்த செரி ஃப்ளாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக இது வந்து காய்கறி கழிவு கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண்ணை வச்சு மூடி வச்சதில் அவ்வளோ பூக்கள் பூக்குறாங்க. அத்தியிலையும் செரியிலையும். இது இபோபியா, நம்ம எப்பயும் போல் நித்திய கல்யாணி. இது ஒரு இபோபியா செம்பருத்தி கட்டிங்கில் வந்தது. அரளி, தென் பட்டன் ரோஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வெரி க்யூட்டாக இருக்குது. நித்திய கல்யாணி, வயலட் கலர் ஜாஸ்மின் சூப்பராக இருக்குல்லங்க நம்ம தோட்டம். இன்றைக்கி டெய்லி அப்டேட் தாங்க. இது ஒரு ஆலமண்டாங்க, எல்லோ கலர்ஸ். இது கிரீப்பர் வெரைட்டி. நம்ம சப்போட்டா, அத்திப்பழம். இன்றைக்கி பூக்கள் வந்து வயலட் கலரு ஹபிகஸ் அண்டு ரெட் கலரு ஹபிகஸ். ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. தோட்டத்துக்குள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இது வந்து பாரிஜாத பூ அவ்வளோ பூக்கள் பூக்குதுங்க. இன்றைக்கே எனக்கு 3 பூக்கள் வந்து அறுவடை தந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் நம்ம தோட்டத்தை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிகுறி கடையிலையும் எடுத்து போகிறேன். நம்ம ஃப்ளார்ஸ்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளீஸ் இதை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.